புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு சென்றிருந்தவர்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இன்று முதல் விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டின் அனைத்து நகரங்களில் இருந்தும் விசேட பஸ் சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்தார். இந்த பஸ் சேவைகளுக்காக பயணிகள் மேலதிகமாக கட்டணம் செலுத்துவதற்கு தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புத்தாண்டிற்காக தமது சொந்த இடங்களுக்கு சென்றிருந்தவர்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இன்றிலிருந்து விசேட ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க கூறினார். இதற்கமைய பதுளை, மாத்தறை, காலி ஆகிய நகரங்களில் இருந்து கொழும்பு, கோட்டை நோக்கி விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ரயில்களுடன் மேலதிகமாக பெட்டிகளை இணைப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார். இது தவிர எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் உப தலைவர் LA விமலரத்ன கூறினார். இதேவேளை தெற்கு அதிவேக மார்க்கத்திலும் விசேட பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்காக அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணங்களை தவிர பயணிகள் மேலதிக கட்டணம் செலுத்துவதற்கான அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார்.